ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 14/6/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் 32ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை அஷ்டமி திதி இரவு 12:04 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை நவமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரம் நட்சத்திரம் நாள் முழுவதுமே வியாபிச்சுருக்கு. ஆக இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சித்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்திரை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 10:48 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஜேஷ்டாஷ்டமி அப்படின்னு கொடுத்துருப்பா. அதாவது இந்த சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய அந்த ஜேஷ்ட மாதத்திலே வரக்கூடிய ஒரு வளர்பிறை அஷ்டமி நாளாக அமைந்திருப்பதால் இந்த நாளினை ஜேஷ்டாஷ்டமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. இது போக மிதுன ரவி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. மிதுன ரவி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருக்கணித முறைப்படி இன்றைய தினம் நள்ளிரவு 12:27 அந்த சூரியனானவர் மிதுன ராசிக்குள் நுழைகிறார். அதாவது ஆணி மாதத்தினுடைய பிறப்பு அப்படிங்கிறது இன்றைய தினம் நள்ளிரவு 12:27 சம்பவிக்கிறது. அப்படிங்கிறது தான் மிதுன ரவி அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்கா. சரி, சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:46 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:32 சந்திர உதயம் என்பது மதியம் 12:13 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 12:36 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லி பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:16 முதல் 5:46 வரையில் நீடித்திருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் சென்னையை பொறுத்தவரை பகல் 10:33 முதல் மதியம் 12:09 வரையிலும், யமகண்ட காலம் என்பது மாலை 3:20 முதல் 4:56 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:22 முதல் 8:57 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம்னு சொல்லி பார்த்தோம்னா இரவு 1:33 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு மேற்கே சூலம் பகல் 10:52 வரையில் அந்த சூல தோஷம் என்பது இருக்கிறது. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இதை ஆன்மீக தகவல்னு எடுத்துக்கலாம், ஜோதிட தகவல்னு எடுத்துக்கலாம். அதாவது நாளைய தினம் ஆனி மாதம்ங்கிறது பிறக்கிறது அல்லவா, இந்த ஆனி மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதாவது இந்த ஆனி மாசத்தை இந்த ஜோதிட பெரியோர்கள் எப்படி தெரியுமா சொல்றா, ஆழ்ந்த அறிவினை தரும் ஆனி மாதம்னு சொல்றா. இது என்ன சார் ஆழ்ந்த அறிவுனா மற்ற மாசம் தராதான்னு சொன்னா இந்த ஆனி மாதம் அப்படின்னு சொன்னா அதை மிதுன மாசம் சொல்றா இல்லையா. எதனால் மிதுன மாசம் சொல்றான்னு பார்த்தோம்னா சூரியனானவர் அந்த மிதுன ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய மாதம் என்பதால் இதனை மிதுன மாசம் சொல்றா. இதனை ஜேஷ்ட மாதம் என்ற பெயரிலும் அழைப்பார்கள். ஏன் ஜேஷ்ட மாதம் அப்படின்னு சொன்னா, ஜேஷ்டான்னு சொன்னா மூத்தவன் அல்லது பெரிய அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். மிக பெரிய மாதமாக, அதாவது இந்த மாதங்களிலே மிக மூத்த மாதம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இது போக மிக பெரிய, அதாவது நீண்ட கால அளவினை கொண்ட ஒரு மாதமாக அமைந்திருக்கிறதுன்னு சொல்ற. பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த ஆனி மாசம்ங்கிறது 32 தேதிகளை உடையதாகத்தான் இருக்கும். இருக்கின்ற மாதங்களிலேயே மிக பெரிய மாதமாக இந்த ஆனி மாதம் என்பது அமைந்திருக்கிறது. இது போக இந்த அகஸ் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. அகஸ்ன்னு சொன்னா பகல் பொழுது, அந்த சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய அந்த பகல் பொழுது நம்ம சூரியனை தரிசிக்கணும் இல்லையா. அதாவது காலை சூரிய உதயம் அந்த சூரிய அஸ்தமன காலம்னு எடுத்துக்கோங்களேன். இது பார்த்தோம்னா நம்ம ஜென்ரலா பகல் பொழுதுங்கிறது எப்படி நினைச்சுட்டு இருப்போம், ஒரு 12 hours டைம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சுட்டு இருப்போம். இந்த 12 மணி நேரத்தையும் கடந்து 12 மணி நேரம் ஒரு 48 வரை செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாதமாக, கிட்டத்தட்ட ஒரு 13 hours அப்படின்னு எடுத்துக்கலாம். அவ்வளவு பெரிய ஒரு நீண்ட மாதமாகவே இது நம்ம இந்திய கணக்குக்கு நான் சொல்றேன். இதே உலக அளவில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அது 14 hours அப்படிங்கிற மாதிரிலாம் எக்ஸ்டெண்ட் ஆகும்.
14 hours 14.5 ஹவர்ஸ்ல அந்த டே லைட் அப்படிங்கிறது இருக்கும் தெரியுமா, அந்த டே டைம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஆக இந்த நீண்ட பகல் பொழுதினை உடைய மாதமாகவும் இந்த மாதமானது அமைந்திருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது நம்ம ஈஸியா எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கலாம், சூரியன் வந்து ஓவர் டைம் பண்றார் அப்படின்னே புரிஞ்சுக்கலாமே. தன்னுடைய அந்த பணி நேரத்தினை அதிகமாக எடுத்துக்கொள்கிறார். ஓவர் டைம், சூரியனே ஓவர் டைம் பார்த்து ஒர்க் பண்ணும் பொழுது நாமும் நம்முடைய உச்சபட்ச உழைப்பினை வெளிப்படுத்த வேண்டிய மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இது போக இன்னொரு பழமொழி சொல்லுவா தெரியுமா, ஆண் மூலம் அரசாளும் சொல்லுவா இல்லையா. அது ஆண் மூலம் என்பது அல்ல, ஆணி மூலம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆணி மாதத்திலே மூல நட்சத்திரம் என்று வரும் பொழுது ஆணி மூலத்திலே பிறந்தவர்கள் அரசாழ்வார்கள் அப்படின்னு சொல்றார். இது எதனை கொண்டு சொல்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெரும்பாலும் இந்த ஆணி மாதம் மூலம் நட்சத்திரம் என்பது பௌர்ணமி நாளை ஒட்டி வரக்கூடியதாக இருக்கும். அந்த பௌர்ணமியை ஒட்டி பிறப்பவர்கள், அந்த பௌர்ணமி திதியிலே பிறப்பவர்கள் அரச யோகத்தினை பெற்றிருப்பார்கள். அப்படிங்கிறதுனாலதான் ஆணி மூலம் அரசாளும் அப்படின்னே சொல்லி வச்சிருக்கா. இது போக இந்த மாசத்துலதான் ஜேஷ்டாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அதாவது இந்த ஆணி மாதத்திலே கேட்டை நட்சத்திரம் வருகின்ற நாள் அன்றைக்கு ஜேஷ்டாபிஷேகம். குறிப்பா பார்த்தாலும் இந்த பழனியெல்லாம் ஜேஷ்டாபிஷேகம் ரொம்ப விசேஷமாவே பண்ணுவா. யார் இந்த ஜேஷ்டாபிஷேகத்தை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசியலிலே உயர் பதவியை விரும்புபவர்கள், அரசியல்ல மாத்திரம் இல்ல, தன்னுடைய அலுவலகத்திலே தான் அந்த உயர்ந்த நிர்வாகத்தை பெற வேண்டும், அந்த ஒரு மிகப்பெரிய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் தன்னுடைய அந்த தகுதியை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த ஜேஷ்டாபிஷேகத்தினை செய்து அந்த ஜேஷ்டாபிஷேக விழாவிலே பங்கெடுப்பார்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அதுதான் ஜோதிடர்கள் ஒரு பரிகாரமாகவே சொல்லியிருப்பா, உங்களுக்கு ஒரு ஹையர் ஆஃபீஸரா ப்ரமோஷன் வேணும்னு நீங்க நினைச்சா போய் ஜேஷ்டாபிஷேகத்துல பங்கு பெறுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. இது போக இந்த ஆழ்ந்த அறிவுன்னு சொல்றோம் இல்லையா, இது எதனை கொண்டு சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சிதம்பரத்துல பார்த்தோம்னா நான் இந்த பிரம்மோற்சவம் அப்படிங்கிறது 2 தடவை நடக்கும் வருஷத்துல. ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லி அந்த மார்கழி மாதத்திலும் ஆணி திருமஞ்சனம்னு சொல்லுவா. இந்த ஆணி திருமஞ்சனம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆணி மாதத்திலே வரக்கூடிய உத்திர நட்சத்திர நாள் என்றும் நடக்கும். இது என்ன சார், இது எதுக்காக இது சிறப்பு பெறுதுன்னு பார்த்தோம்னா, இந்த ஆணி மாதம் என்பது இந்த உத்தராயண காலம்னு சொல்றோம் இல்லையா, இந்த உத்தராயண காலத்தினுடைய ஒரு கடைசி மாதமாக அமைந்திருக்கிறது. உத்தராயணம்னு சொன்னா அது தேவர்களுக்கான பகல் பொழுது அப்படின்னு சொல்றோம். அந்த பகல் பொழுதிலே வரக்கூடிய ஒரு மாலை நேரம்னு வச்சுப்போமே, சாயங்காலம் ஈவினிங் 4 to 6 ஒரு 2 hours இருக்கு இல்லையா, அந்த ஈவினிங் அந்த சாயரக்ஷை காலம் சொல்றோம் இல்லையா, அந்த காலம், இன்னும் சொல்லப்போனா ஒரு பிரதோஷ காலம்னு கூட எடுத்துக்கலாம், அந்த காலமாக இந்த ஆணி மாதமானது அமைந்திருக்கிறது. ஆக இந்த நேரத்தில் அபிஷேக ஆராதனை செய்வார்கள். இதனை ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது அந்த சூரியன் சந்திரன் தான் நம்மளை ஆட்சி பண்ணுதுன்னு சொல்றோம். சூரியன் என்பவர் ஆன்மகாரக்கன்னு சொல்றோம், சந்திரன் என்பவர் மனோகாரக்கன்னு சொல்றோம். இந்த ஆன்மகாரகனாகிய சூரியன் மிதுன ராசியில இருக்கும் பொழுது இந்த மனோகாரகனாகிய சந்திரன் என்ன பண்றான்னு பார்த்தோம்னா கன்னியா ராசியில இருப்பார். அதுவும் எப்படி இருப்பான்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த சூரியனுக்குரிய நட்சத்திரமாகிய அந்த உத்திர நட்சத்திர காலிலே சந்திரன் வரும் பொழுது, அதுவும் கன்னியா ராசியிலே சஞ்சரிக்கும் பொழுதுதான் அந்த ஆணி திருமஞ்சனம் என்கின்ற அந்த மிகப்பெரிய விழாவானது நடைபெறுகிறது. எல்லா சிவாலயங்களிலுமே நடராஜ பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்து அன்றைய தினத்திலே வழிபடுவார்கள். இது என்ன சார், என்ன லிங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மிதுனம் கன்னி ஆகிய அந்த 2 ராசிகளுமே புதனுக்குரியவை. புதன் தான் இந்த 2 ராசிகளுக்குமே அதிபதி. இந்த புதனைத்தானே புத்தி காரக்கன்னு சொல்றோம், வித்யா காரக்கன்னு சொல்றோம், அந்த ஆழ்ந்த அறிவுன்னு சொல்றா இல்லையா. இந்த மிதுனம் கன்னி ராசிகளிலே பிறந்தவர்களை பார்த்தோம்னா எல்லாத்திலையுமே ஏன் எதுக்கு எப்படிங்கிற ஒரு கொஸ்டினை போட்டுட்டே இருப்பார். ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய திறன் என்பது அவர்களிடத்திலே இருந்து கொண்டிருக்கும். அதனாலதான் அஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அஸ்ட்ரோ பிசிக்ஸ்ன்னு கூட நம்ம எடுத்துக்கலாமே, அந்த இயற்பியல் துறையினுடைய ஒரு தலைவராகவே நடராஜ பெருமானை வைத்திருக்கிறார்கள். நம்ம கூட படிச்சிருப்போம் இல்லையா, நாசால கூட நடராஜ பெருமானுடைய விக்கிரகத்தை வச்சிருக்கா, இந்த காட் ஆஃப் பிசிக்ஸ் அப்படின்னே போட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஆக அந்த காட் ஆஃப் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு இயற்பியல் அறிவு மட்டுமல்ல, எல்லாத்திலையுமே அந்த இன்டீப் நாலேஜ், ஒரு டெப்தா போறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார் தருவார்னு சொன்னா அந்த புதன் தான் தருவார். அந்த புதனுக்குரிய ராசிகளாகிய அந்த மிதுனம் மற்றும் கன்னியிலே சூரியனும் சந்திரனும் சஞ்சரிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் என்பது அமைந்திருப்பதால் தான் இந்த ஆணி மாதம் என்பதை ஆழ்ந்த அறிவினை தரக்கூடிய ஆணி மாதம் சொல்றார்.
நம்ம பசங்களே கூட எடுத்துக்கோங்களேன், அதாவது மிச்ச நேரத்தெல்லாம் கொஞ்சம் டல்லடிச்சா கூட இந்த டைம்ல பார்த்தோம்னா ரொம்ப நல்லாவே படிப்பா. அதிலும் குறிப்பாக அந்த PhD போன்ற ஆராய்ச்சி படிப்பில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதத்தினை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.